ஓம் சாந்தி 15-10-2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்று பிரபுவை சந்திக்கக்கூடிய நாள். ஆகவே அனைவருக்கும் சக்தியை பாபா கொடுக்கின்றார். நாம் அனைவரும் பாபாவின் வரதானத்தை அனுபவம் செய்ய வேண்டும். பாபா வருவதை நாம் அனுபவம் செய்து அனைத்து சக்திகளையும் வரதானங்களையும் பெற வேண்டும். அதிகாலை எழுந்தவுடன் இதே குஷி மற்றும் ஸ்மிருதியில் நிலைத்து விடுங்கள். பாபாவின் கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பாபா திருஷ்டி கொடுக்கின்றார். பாபா நம்மை பார்த்து கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உனக்காக உன்னுடன் இருக்கின்றேன் என்று. பாபாவை சந்திக்கக்கூடிய நாள். பாபாவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை அனுபவம் செய்கின்றோம். ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் பாபா சாகாரத்தில் வருவதில்லை என்று. மதுபன், சாந்திவன் சென்று நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் சிந்திப்பதும் அவர்களுடைய வழியில் சரிதான். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாபாவின் வருகையின் தினத்தன்று பாபா கண்டிப்பாக வருகின்றார். யார் மதுபனிற்கு வருகின்றார்களோ அன்றைய நாளன்று விசேஷமாக எனர்ஜி, சக்தி அவர்களுக்கு கிடைத்துவிடும். யார் பலவீனமான எண்ணங்களை உருவாக்கி கொள்கின்றார்களோ, அங்கும் டிவியில் தான் பார்க்க போகின்றோம், இங்கேயே பார்த்து கொள்ளலாம் என்று வீட்டில் இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பிரபுவின் விசேஷமான சக்தியிலிருந்து, எனர்ஜியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகின்றார்கள். இந்த விஷயத்தின் மீது அனைவரும் கண்டிப்பாக கவனம் கொடுக்க வேண்டும். பாபா வரக்கூடிய நாளாகிய இன்று அழகான உயர்ந்த ஸ்திதியை உருவாக்கி கொள்வோம். முடிந்தவரை மௌனத்தில் இருங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மௌனத்தில் இருப்பது நல்லது. தனிமையில் அமர்ந்து கொண்டு பாபாவிடம் இனிமையான உரையாடல் செய்யுங்கள். அவருடைய காரியத்தை எப்படி செய்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக சூட்சும புத்தி மிகவும் அவசியமாகும். பாபா இங்கு வந்துதான் காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. மேலே அமர்ந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் சமாப்தம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எந்த ஒரு சந்தேகமான எண்ணத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். யார் வருகின்றீர்களோ அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் மற்றும் நல்வரவு. யார் அங்கேயே இருக்கின்றீர்களோ பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள். பாபா வந்து விடுவார். இங்கு வருபவர்களும் பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள். இதை அனுபவம் செய்யுங்கள். நாம் அழைத்தவுடன் பாபா வந்துவிட்டார், பிறகு சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பாபா இவருடைய உடலில் வருகின்றார், அவருடைய உடலில் வருகின்றார் என்பதெல்லாம் கிடையாது. பாபா சூட்சும ரூபத்தில் வந்து விடுகின்றார். பாபா பரிஸ்தா ரூபத்தில் நம் முன்னால் வந்து விடுகின்றார். இந்த நல்ல அபியாசத்தை இன்று முழு நாளும் நாம் செய்து கொண்டே இருப்போம். மற்றும் விசேஷமான லட்சியத்தை நம் முன்னால் வைத்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும். உதாரணமாக, இன்று பாபா எப்படிப்பட்ட மகா வாக்கியத்தை கூறுகின்றாரோ அதில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தாரணை செய்வேன் வாழ்க்கை முழுவதும் என்று லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள். பாபா உதாரணம் கூறலாம் அல்லது ஏதாவது அபியாசத்தை கூறலாம். அதன் மீது நாம் முழு கவனத்தை செலுத்துவோம். நல்ல ஸ்திதியில் நிலைத்திருந்து பாபாவிற்கு அழைப்பு கொடுப்போம். பாபா வரும்பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்து கொண்டு பாபாவின் மகா வாக்கியத்தை கேளுங்கள், அனுபவம் செய்யுங்கள். அதை தவிர்த்து இங்கும் அங்கும் நடந்து திரிந்து வேலைகளை செய்து கொண்டு முரளியை கேட்க வேண்டாம். கேட்பதினால் முழு பலனை அடைய முடியாது. யார் உயர்ந்த ஸ்திதியில் அமர்ந்து கொண்டு மகா வாக்கியத்தை கேட்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த அர்த்தம் புரியும், அதை தாரணை செய்ய முடியும். பாபா மேலே இருந்து அவருடைய கிரணங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், வரதானங்களை கொடுக்கின்றார். கீழே அமர்ந்து கொண்டு அவருடைய மகா வாக்கியங்களை நாம் காதின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது போன்ற அபியாசத்தை செய்யுங்கள். மற்றும் ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தில் இருபுருவ மத்தியில் ஜோதியாக அமர்ந்து கொண்டு இந்த காதுகள் மூலமாக பகவானின் மகா வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்யுங்கள். மிகவும் கவனத்துடன் கேளுங்கள். பாபா கூறுவதை முழுமையாக புரிந்து கொண்டு அதை அனுபவம் செய்யுங்கள். பிறகு பாருங்கள், பாபா வரும்பொழுது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நாம் அனுபவம் செய்வோம். பாபாவின் மகா வாக்கியத்திலிருந்து இன்று நான் இதை தாரணை செய்வேன் என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்து பாபா வரும் வரை இப்பொழுது கூறும் மகா வாக்கியத்தை நாம் முழுமையாக கடைபிடிப்போம். இந்த ஈஸ்வரிய மகா வாக்கியம் நமக்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கும், எனர்ஜி கிடைத்து கொண்டே இருக்கும், நமக்கு வரதானமாக அமைந்துவிடும். பாபா வரும்பொழுது நல்ல எனர்ஜியை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். நம்மிடம் பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அனைவரும் பாபா வரும்பொழுது நல்ல அனுபவத்தை செய்கின்றார்கள். பாபா நம் முன்னால் இருக்கின்றார், மகா வாக்கியங்களை கூறுகின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். இன்றைய நாள் சுபமான நாளாக, நன்மையை செய்யக்கூடிய நாளாக, புது வாழ்க்கையில் புதுவிதமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நாளாக, புதுவிதமான அனுபவங்களை செய்து பாபாவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக அமையட்டும் என்று நான் சுப ஆசைகளை உங்கள் அனைவர் மீதும் வைக்கின்றேன். ஓம் சாந்தி.